நட்ஸ்லேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வால்நட். வால்நட் நம்ம ரெகுலராக டயட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது. இவ்வளோ வால்நட்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா எவ்வளோ விலையாக இருக்கும். ஆனால் இது எனக்கு கடையிலேருந்து கிடைக்கல. இது ஃபார்ம் ஃப்ரெஷ் காஷ்மீர்லேருந்து எனக்கு அனுப்பி வச்சுருந்தது. வால்நட் அங்கே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். முக்கியமாக செப்டம்பர்லேருந்து நவம்பர் ஆப்பிள் அண்ட் வால்நட்க்கு ஒரு பீக் சீசன். ஸோ இந்த டைமில் சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். வால்நட்ஸில் காக்ஸி அப்படிங்கிற வெரைட்டி ரொம்ப ஃபேமஸ். வால்நட்ஸோட சைஸு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே எங்களுக்கு நெக்ஸ்ட் பேட்சும் வால்நட்ஸ் அனுப்பி வச்சுருந்தாங்க. செகண்ட் பேட்ச் வால்நட் கொஞ்சம் டார்க்கர் கலரில் ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு 2 கேஜி ஷெல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்து விட்டாங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போது அதோட மதிப்பு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை நான் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு மாதம் வரைக்கும் பேனட்ரியில் வச்சுட்டேன். 2 நாள் முன்னாடி பாக்ஸ் திறந்து பார்க்கும்போது எனக்கு பெரிய ஷாக். பாக்ஸில் 1-2 பூச்சி பார்த்தேன். ஸோ இது இப்படியே விட்டால் பாக்ஸில் இருக்க மொத்த வால்நட்டும் வேஸ்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால யூடியூப்லேருந்து எப்படி இதை வந்துட்டு ரிட்ரீவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ வால்நட்ஸ் வந்துட்டு எப்போவுமே ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கனால சீக்கிரமே கெட்டு போயிடும். அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஜிப்லாக் பேக்கு ஆர் எனி ஏர்டைட் கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஷெல்ஃப் லைஃப் அட்லீஸ்ட் 1 இயர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மிச்சம் இருக்கிற இந்த இன்னொரு பேட்ச் வால்நட்டை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டேப் வாட்டரில், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அதை வந்துட்டு நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸஸ் தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிடணும் ஸ்ட்ரெயினர் வச்சு. இப்போது வால்நட் ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இதை ஒரு டிஷ்யூ விரித்து ஒரு ட்ரேயில் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். எக்ஸஸ் மாய்ஸ்சர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஷ்யூ வச்சு அதில் பேட் ட்ரை பண்ணிக்கலாம். வால்நட் கம்ப்ளீட்டாக கெட்டு போச்சு அப்படின்னா அதுலேருந்து ஒரு பெயிண்ட் தின்னர் ஸ்மெல் வரும். நல்லா அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ யூஸ்வலி கடையிலேருந்து வாங்கினா ஒரு 10 நாளையிலேயே அந்த ஸ்மெல் வரும். இந்த வால்நட் டைரெக்டாக ஃபார்மில் இருந்து எந்த விதமான ப்ராசஸும் இல்லாமல் ஆர்கானிக் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் பூச்சி பிடிச்சதுனால தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ நம்ம பல்காக ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நீங்கள் வால்நட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் அவனில் நம்ம 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் சன்ட்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி மழை ரொம்ப பெஞ்சிட்டு இருந்ததுனால நான் வீட்டிலேயே 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா ட்ரை க்ளீன் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன். ஜிப்லாக் பேக் இருந்துச்சுன்னா ஜிப்லாக் பேக்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணும்போது வால்நட்ஸோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம 1 இயர் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம்.